ஸோ ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதையே நான் இன்றைக்கி பண்ணுறேன்றதை பேசிகிட்டே பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பண்ண போகிறது சண்டே சமையல் ஷீர் குருமா தான். ஸோ எஸ்டர்டே வந்து நான் மினி விலாக் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து எனக்கு அந்த பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ அதை தான் இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ண போகிறேன். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் இந்த நாளில் வந்து ட்ரை பண்ணுறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச பேனில் வச்சுட்டேன். ஸோ இது வந்து காயிட்டும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் டீம் பேண்ட்ரி விலாக் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து இது எம்டியாக விட்டுருப்பேன். ஐக்கியா ஷாப்பிங் போகும்போது இது வாங்கினேன். ஸோ இது அழகாக வச்சுட்டேன். இது ரெண்டும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச பேனு. எப்போவுமே நான் இந்த ஒரு பேன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லா நீங்கள் நோட் பண்ண தெரியும். ஏன்னா இந்த பேன் தான் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் என்கிட்ட இது மட்டும் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதில் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நல்லா காஞ்சிட்டு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்னா கீ எடுத்து போட்டுக்க போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற கீ பார்த்திங்கன்னா அமுல் கவு கீ தான் யூஸ் பண்ணுறேன். நம்மக்கிட்ட என்ன கீ இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா இது வந்து உருகட்டும். ஸோ உருகிட்ட பிறகு இன்றைக்கி வந்து ஷீர் குருமா தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவை முதல்ல சேமியா. ஸோ அதை வந்து நான் அளந்து வச்சுக்கிறேன். ஸோ நான் இந்த கப்பில் தான் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ வெர்மிசிலி வந்து ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கிட்ட இருக்க சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூட இன்னொரு கப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 கப் வெர்மிசெல்லி போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா பொறுமையாக ரோஸ்ட் ஆகிடும். ஸ்லோ ரோஸ்டிங் தான் பண்ணுறேன் நான். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம நட்ஸ்லாம் வந்து சாப் பண்ணி வச்சுப்போம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் நட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்காதவங்களுக்கு பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் லிங்க் இங்கே கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு தேவையான ரைசன் அண்ட் கேஷ்யூ மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஸோ பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு பிஸ்தா அதில் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன நட்ஸ்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாப் பண்ணிப்போம். ஸோ நல்லா கலர் மாறிடுச்சு. ஸோ நல்லா ரோஸ்டாகவும் வந்துடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ நல்லாவே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ கட் பண்ண வச்ச நட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதே பேனில் கொஞ்சமாக கீ ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டூ தட். ஸோ என்ன மாதிரி கண்டென்ட்லாம் நீங்கள் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஒரு நாள் கண்டென்ட் யோசிக்கிறதே பிக் டாஸ்க்காக இருக்குது. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதை வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுப்போம் நம்ம. இதில் வந்து 2 கப்பு வெர்மிசெல்லி எடுத்து பார்த்தீங்களா, அதே அளவில் 6 கப் ஆஃப் பால் எடுக்க போகிறேன். ஸோ இந்த பால் தான் யூஸ் பண்ண போகிறேன், காஸ்கோ பால். ஸோ அதே பேனில் அளந்து ஊற்றிப்போம். ஸோ இது நல்லா வந்து ஸ்லோ குக்கிங்கில் பாயில் ஆகிட்டோம். மீன் வைல் இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கோம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ஸ்டு மில்க் தான். ஸோ நெஸ்லே பிராண்ட்லேருந்து. ஸோ காஸ்கோவில் பார்த்தீங்கன்னா பல்காகவே கிடைக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். ஸோ பால் வந்து நல்லாவே கொதிச்சாச்சு. நம்ம ஊற்றின அளவோட பாதி அளவு வரும்போது நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கும் போது நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இன்னும் கொஞ்ச நாள் கொதிக்கிட்டோம் பால். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த வெர்மிசெல்லியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வெர்மிசெல்லி நல்லா குக் ஆகிட்டு முடிச்சிட்ட பிறகு நட்ஸை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து மேலே வந்து போட்டுப்போம். ஸோ சூப்பரான க்ரீமியான ஷீர் குருமா இஸ் ரெடி. ஸோ டடா, ஷீர் குருமா இஸ் ரெடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஏன் இன்னைக்கு ஸ்பெஷலாக செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, டுடே ஐ ஹவ் ரீச் 40 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ காலையில் எழுந்தோடனே நான் யூடியூப் தான் செக் பண்ணுவேன் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ நேற்று 39, இன்னைக்கு காலையில்
நைட்டு தூங்கும் போது வேண்டிகிட்டே தூங்கினேன், கடவுளே எனக்கு 40 வந்துடணுன்ட்டு. ஸோ அதே மாதிரி காலையில் பார்க்கும்போது எனக்கு 40 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. என்னோட ஹாப்பினஸ்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த ஸ்பெஷலான ஸ்வீட் செஞ்சேன். ரொம்பவே டேஸ்டியாக வந்திருக்கு. ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா சுகர் எதுவுமே ஆட் பண்ணல, ஒன்லி கண்டென்ஸ்டு மில்க் தான். சூப்பராக வந்திருக்கு இந்த ஷீர் குருமா. ஐம் கோயிங் டு ஹேவ் இட் and thank you for my lovely subscribers. I hope you guys like this video. If you like this video, don't forget to like, comment, subscribe and share, and see you on the next video. Bye bye and thanks for watching. Have a good day.